கிபி 947 சோழ நாட்டில் பிறந்தார் அருள்மொழிவர்மன். இளவரசே, வாளை பிடிக்கும் கை மட்டும் பலம் இருந்தால் போதாது, மனமும் பலமாக இருக்க வேண்டும். நான் சோழ நாட்டை உலகமே பார்க்கும் அளவுக்கு உயர்த்துவேன். இளமையிலே போர்க்களத்தில் இறங்கினார் அருள்மொழி. பாண்டியர்களை வீழ்த்தி தனது திறமையை நிரூபித்தார். அருள்மொழி வருகிறார். முனிகொடி ஏற்றிட. வெற்றி! சோழ தேசம் வெற்றி! அருள்மொழி இப்போது ராஜராஜ சோழனானார். இனி நீர் சோழ நாட்டின் மாமன்னர். என் மக்கள் நிம்மதியாக வாழும் நாடுதான் என் வெற்றி. நிலத்தில் மட்டுமில்லை, கடலிலும் சோழர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். அரசே, கடற்படை தயாராக உள்ளது. சோழன் அடையாளம் எல்லை தெரியாது. ஆனால் ராஜராஜன் வெறும் போராளி இல்லை, கலையையும் கடவுளையும் நேசித்தவன். அரசே, இத்தனை உயரம் கோவில் கட்டுவது சாத்தியமா? இது என் கனவில்லை, சோழ நாட்டின் பெருமை. கிபி 1010 உலகையே ஆச்சரியப்பட வைத்தார் ராஜராஜன். என் பெயர் மறைந்தாலும் என் செயல் நிலைத்து நிற்கும். தஞ்சாவூர் பெரிய கோவில் இன்று வரை அவரது பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ராஜராஜன் கட்டிய சாம்ராஜ்யம், அதை உலகமே பயப்படும்படி விரிவுபடுத்த வந்தார் அவரது மகன் ராஜேந்திரன். மகனே, நான் தொடங்கியது நீ முடிக்க வேண்டும். அப்பா, சோழன் பெயர் கடல் கடந்து ஒலிக்க செய்வேன். ராஜேந்திரன் வெறும் தெற்கில் மட்டும் நின்றவன் அல்ல, வடிந்தியாவை நோக்கி புறப்பட்டான். அரசே, கங்கை நதி வரை செல்வது சாத்தியமா? சாத்தியமில்லை என்ற வார்த்தை சோழர்களுக்கு இல்லை. கங்கை நீர் கொண்டு வந்து சோழ நாட்டில் அபிஷேகம் செய்தார். இது சோழ நாட்டின் மகத்துவம். அதன் பிறகு அவருக்கு கிடைத்த பட்டம் கங்கை கொண்ட சோழன். இனி நீர் கங்கை கொண்ட சோழன். இது என் வெற்றி அல்ல, ஆனால் ராஜேந்திரன் அங்கேயே நின்றுவிடவில்லை. கடலை கடந்தான். இன்றைய மலேசியா, இந்தோனேசியா பகுதிகள் வரை சோழன் பெயர் சென்றது. அரசே, கடல் கொந்தளிக்கிறது. தந்தை கட்டிய தஞ்சாவூருக்கு இணையாக ராஜேந்திரன் கட்டினார் புதிய தலைநகர். அரசே, இந்த நகரம் சோழரின் பெருமையை காட்டும். சோழன் பெயர் நிலத்திலும் கடலிலும் காலத்திலும் நிற்க வேண்டும். கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜன் அடித்த அடித்தளத்தில் சோழர்களின் பொற்காலத்தை உலக வரலாற்றில் பதித்தது. ஒரு தலைமுறை கனவு கண்டால் அடுத்த தலைமுறை அதை உலகமே வியக்கும் அளவுக்கு மாற்றும்.